Hello students, நம்ம ஆல்ரெடி பைத்தானோட கண்டினியூஷன் கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதில் பைத்தானில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கன்சிடர் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். பிஃபோர் வாட் இஸ் எக்ஸப்ஷன்ஸ்னு போகிறதுக்கு முன்னாடி பைத்தானில் நம்ம என்னென்ன டைப் ஆஃப் எரர்ஸை ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். இன் அவர் டெர்மினாலஜி the error is nothing but bug in our software. So that is referred as the errors in the software are called as the bugs. இந்த பக்கை நம்ம ஓவர்டேக் பண்ணுறதுக்கு அதர்வைஸ் டீபக் பண்ணுறதுக்கு பேர் தான் டீபக்கிங்கிறது கன்சிடர் பண்ணுறோம். the removal of the bug from our software அதர்வைஸ் நம்மளுடைய கோடிங்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது டீபக்கிங்காக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஜென்ரலாக the errors are classified into the three categories. One is the compile time error, next one is the runtime error, the next one is the logical time error. That was considered as the எல்லா லாங்குவேஜஸ்லையும் இந்த எரர்ஸை நம்ம ஃபேஸ் பண்ண தான் வேண்டியது இருக்கும். இது சேம் சுச்சுவேஷன் பைத்தான்லேயும் இந்த எரர்ஸோட ஒர்க் எப்படி அக்கறாகுதுங்கிறது கன்சிடர் பண்ணுறது தான் நம்ம இந்த கிளாஸில் கன்சிடர் பண்ணுறது. The first one is the compile time errors. When your program after typing automatically the syntax of the language is compiled by the compiler. So that is referred as the compile time error அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பைத்தான் லாங்குவேஜில் என்ன சிண்டாக்ஸ் இருக்கோ the same syntax படி நம்மளுடைய கோடிங்கில் டினோட் பண்ணியிருந்தோம்னா it will be accepted. Otherwise it raise the error the error is referred as the syntax error. ஓகேவா? For example, assume here this is the example for the compile time error. So x is equal to 10, then if you have to check it out, if x percentage by 2 is equal to 0 ஆயிருந்தது அப்படின்னா the result will be true. If it is the error, result will be true, print the corresponding value is divisible by 2. இப்போ இந்த இண்டென்டேஷன் எதை ரெஃபர் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃபோட கண்டினியூவேஷன் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுறது தான் என்னது இந்த இண்டென்டேஷனில் நம்ம கன்சிடர் பண்ணுறது. ஸோ தட் இஸ் கன்சிடர்ஸ் த நம்மளுடைய வேல்யூ இங்கேருந்து இஃப்லேருந்து இது வரைக்கும் இண்டென்ட் ஆகிருக்கிறது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுது. ஓகே, இதோடைய ட்ரூ பார்ட்டோட ரிசல்ட் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கும். பட் ஹியர் இட் வாஸ் இன்டென்ட் டு அகெயின் ஒரு டேப் ஸ்பேஸ்க்கு இன்டென்ட் ஆகிருக்கு. தட் வாஸ் ரேஸ்ட் அஸ் த எரர் இன் த ஃபார்மேட் ஆஃப் அ கம்பைல் டைப். ஏன்னா ஒரு இன்டென்டேஷனை அக்செப்ட் பண்ணிக்கும், இதனுடைய பிளாக் கண்டினியூவேஷன் அப்படிங்கிறத இவன் ஐடென்டிஃபை பண்ணிக்குவான். ஆனால் இந்த இன்டென்டேஷன் இட் டஸ் நாட் ஹாவ் எனி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அதர்வைஸ் எனி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ திட் வாஸ் மேக் ஏ எரர். த எரர் இஸ் இன்டென்டேஷன் எரர், அன்எக்ஸ்பெக்டட் இன்டென்ட் while x is even number அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறதில்ல பிகாஸ் இட் ஹேவிங் த இன்டென்டேஷன் மோர் தேன் த இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட இன்டென்டேஷன் இருக்கும் போது. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் எரர்ஸை வி ஹாவ் டு டினோட்டட் அஸ் த கம்பைல் டைம் எரரை ஐடென்டிஃபை பண்ணுறோம். த சிண்டாக்ஸ் ஆஃப் த பைத்தான் லாங்குவேஜ் இஸ் கம்பேர்ட் வித் த கோடோட இருக்கிற பைத்தானோட சிண்டாக்ஸோட கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறதா கம்பைல் டைம் எரர்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ரன் டைம் எரர். ஸோ கம்பைலர் ஓரளவுக்கு நம்மளுடைய சிண்டாக்ஸை கம்பேர் பண்ணி எரர்ஸ் ஜென்ரேட் பண்ணி முடிச்சிருவான். எக்ஸிக்யூஷன் டைமில் கூட சம் எரர்ஸ் அக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த எரரை ஐடென்டிஃபைட் பை த பிவிஎம், தட் இஸ் த பைத்தான் வர்ச்சுவல் மிஷின்ங்கிறதா இங்கே ஐடென்டிஃபை பண்ணுது. இந்த எரரை ஐடென்டிஃபை பண்ணி இட் வில் பி டினோட் த பைத்தான் எக்ஸிக்யூஷன் எரர் அதர்வைஸ் ரன் டைம் எரராக ஜென்ரேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் அஸ்யூம் தட் diff it was the definition of the function அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறோம். இங்கே நம்ம டினோட் பண்ணியிருக்க ஃபங்க்ஷனோட நேம் concat அப்படிங்கிறத டினோட் பண்ணியிருக்கோம். here we have to send it as argument as a ab, then the continuation definition of the concat ஃபங்க்ஷனோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெண்டு a வேல்யூவும் b வேல்யூவும் ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் அப்படிங்கிறது. தென் கன்காட்ங்கிற மெத்தட் டெஃபினிஷனை நான் கால் பண்ணுறப்போ ஹாய் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணியிருக்கேன். that was stored to the a வேல்யூக்கு ஸ்டோர் ஆகிடும். தென் 25 வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இட் வாஸ் கன்சிடர் அஸ் த இன்டிஜர் வேல்யூ, அது b வேல்யூக்கு ஸ்டோர் ஆகுது. ஸோ அக்கார்டிங் டு த ரூல் ஆஃப் பைத்தான் லாங்குவேஜ் இப்போ ஸ்ட்ரிங்னா ரெண்டுமே ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணியிருக்கலாம், அதர்வைஸ் ஒன்று ஸ்ட்ரிங்கு ரெண்டுமே நம்பர்னா நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஹியர் இட் வாஸ் கன்சிடர் த ஒன் இஸ் த கேரக்டர் டேட்டா டைப், another one is the string data type, so that the error வந்து does not identify by the compiler because the syntax is correct but the value is at the time of execution is varying. So depending upon the variations it raises the error as the runtime error. The error here is the conversion of a int to object of to string is implicitly it is not allowed in the Python language. அப்போ இந்த மாதிரி error ரைஸ் ஆகிறதுக்கு பேர் runtime error. Next one is the logical error. It was wrong understanding of the யூசர் அதர்வைஸ் டெவலப்பர் எப்படி கன்சிடர் பண்ணுறான் அப்படின்னா ஃபார்முலாவை ஐடென்டிஃபை பண்ணுறது ராங் வேல, அதர்வைஸ் அதனுடைய டிசைனிங் மெத்தடில் நம்ம ராங்காக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா the error does not occur while the
இந்த எரர்லேயும் வராது. அதாவது கம்பைல் டைம் எரர்லேயும் அக்கறதுக்கு சான்சஸ் இல்லை, ரன் டைம் எரர்லேயும் சான்சஸ் இல்லை. பட் த வே ஆஃப் ஆன்சரிங் இஸ் டிஃபர். இந்த மாதிரி டைப் ஆஃப் எரரை டினோட் பண்ணுறது எதில் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதனுடைய மேனுவல் ஒர்க்கை கால்குலேட் பண்ணி செக் பண்ணுறப்போ தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இட் டஸ் நாட் ஐடென்டிஃபைடு பை த கம்பைல் டைம்லேயும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அண்ட் ஆல்சோ எந்த டைமில் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ரன் டைம்லேயும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், த சேம் ஹியர் இட் வாஸ் டினோட்டட் அஸ் த ஒன் user defined function, that is the diff increment, that is the name of the function. We have to set it as the argument as the salary. Then function definition continuation that was indicated by the colon operator. So salary equal to increment எவ்வளோ அமௌண்ட் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா salary into 15%. அதாவது அவனுடைய சேலரியோட ப்ளஸ் அவனுக்கு 15% இன்க்ரிமெண்ட் போடணும்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். பட் அந்த ப்ளஸ் சிம்பிள் இங்கே இண்டிகேட் பண்ணாதனால இட் வில் பி ஒன்லி ஐடென்டிஃபைட் கால்குலேட்டட். என்ன மட்டும் கால்குலேட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் மட்டும் தான் கால்குலேட் பண்ணது. சேலரியோட இன்க்ரிமெண்டேஷன் கம்பைன்ட் வித் இன்க்ரிமெண்ட் சேலரியோட அப்பேர் ஆகிறது கிடையாது. ஸோ ரிட்டர்ன் சேலரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் சேலரிங்கிற வேரியபிளுக்கு we have to call the argument as the increment அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அங்கே ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணுறது 5000ங்கிறத பாஸ் பண்ணுறேன். ஸோ 5000ஓட 15% அப்படிங்கும் போது இட் வில் பி அப்பியர்ட் as the 750. பட் நம்மளுக்கு ஆக்சுவலாக கால்குலேஷன் அவனுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்னா ஆல்ரெடி இருக்கிற சேலரி ப்ளஸ் இப்போ இன்க்ரிமெண்டட் அமௌண்ட் கால்குலேஷன்ஸ் தான் வரணும். ஆனால் இந்த எரரை யாராலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதாவது தட்ஸ் மீன் இந்த ஃபார்மேட் ஆஃப் அ கம்பைலராலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, பிவிஎம்மாலையும் பைத்தான் வர்ச்சுவல் மிஷின்மாலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் எரர் ஹேண்டில் பை த டெவலப்பராக இருந்ததுன்னா அந்த சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் வி ஆர் கோயிங் ஃபார் த எக்ஸப்ஷன்ஸ் அப்படிங்கிறது. இட் வாஸ் ஐடென்டிஃபைட் பை த ப்ரோக்ராமர் ரன் டைமில் வர கால்குலேஷன்ஸ் மிஸ்டேக்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அதர்வைஸ் த எரர் இஸ் ஐடென்டிஃபைட் பை த டேட்டா பேஸ்லேயோ அதர்வைஸ் ஃபைல்ஸ்லேருந்து அக்கறாகிறப்போ ஏதாவது ப்ராப்ளம் வரப்போ அக்கறாகிறதும் என்ன மாதிரி டைப் ஆஃப் எரர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது. சம்டைம் அந்த சாஃப்ட்வேர் கரப்ட் ஆகி நம்ம அதை கால்குலேஷன்ஸ் பர்பஸ் யூஸ் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் எரர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி டைப் ஆஃப் எரர்ஸ் எல்லாம் வி கேனாட் ப்ரிடிக்ட் எதர் இந்த ஃபார்மேட் ஆஃப் ரன் டைம் எரராவோ அதர்வைஸ் லாஜிக்கல் எரராவோ ஐடென்டிஃபை பண்ண முடியாது. கம்பைல் டைம் எரராவோ ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனுடைய டீட்டெயில்டாக தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் ஹவு த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ஹேண்டில்ட் இன் த பைத்தான் லாங்குவேஜ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.